ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு புழுங்கல் அரிசியை 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு வானிலையில் சுக்கும் மிளகு போட்டு லைட்டாக வறுத்து அது நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி பொடியாட்டம் எடுத்து வச்சுக்கலாம் நைஸாக அரைச்சி. அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை ஒரு வானிலையை வச்சு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நெல்லை அந்த மாவை வதக்கிக்கலாம். அது எந்த பதத்துக்கு இருக்கணும்னா நம்ம தொட்டால் கையில் ஒட்டவே கூடாது. அந்த பதத்துக்கு இருந்தால் தான் நம்ம அந்த மாவில் உருண்டை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா பாருங்களேன், ஒட்டவே ஒட்டலை பார்த்திங்களா மாவை. அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அந்த மாவை. அடுத்து ஒரு பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சவ்வரிச்சு போட்டு அடுப்பில் வச்சிடலாம். அடுத்து வாசனைக்காக 2-3 ஏலக்காய் மட்டும் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, மாவு வதக்கி வச்சுருந்தோம்னா அந்த மாவு இந்த மாதிரி தான் உருண்டை பிடிச்சிக்கணும். அடுத்து சவ்வரிச்சு கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம அரைச்சி வச்ச சுக்கும் மிளகையும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். அது கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் வெல்லத்தை போட்டு நல்லா கொதிக்க விடணும். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதித்த பிறகு நம்ம உருண்டை செஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த உருண்டையை இதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டணும். ஃபைனலாக தேங்காய் பூ போட்டு இறக்கிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்நாக்ஸு. இது நம்ம ஆவியிலேயே வேக வைக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. மேற்கொண்டு இது என்னென்னா, நம்ம சளி பிடிச்சாலும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சளிக்கு இதுக்கு நல்ல ஏற்ற ஸ்நாக்ஸு. இது பேர் எங்கள் ஊர் சைடு என்ன சொல்லுவாங்கன்னா கடுகுன்னு சொல்லுவாங்க, இல்லை பால் கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர் சைடு என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், என் பெரிய பொண்ணு சாப்பிட்டு பார்க்குறோம். கொஞ்சம் சூடாக இருந்துச்சு, இருந்தாலும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால். அடுத்து பார்த்தீங்கன்னா என் சின்ன பொண்ணு எங்கள் அக்கா பையன் சாப்பிட்டு இருந்தா, அவங்ககிட்ட போய் நல்லா சாப்பிட்டு இருந்தா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. பாய், தேங்க்யூ.